ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ராகி மாவை வச்சு களி செய்ய போகிறோம். நான் அனில் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். அதில் 1 கிளாஸ் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம அதே கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தண்ணி. 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி, சரிங்களா? இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிறது பார்ப்போம். நான் இன்றைக்கி அதை கடாயில் தான் ஊற்ற போகிறேன். இந்த களி நாங்கள் 2 பேர் தான், எனக்கும் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு தான் செய்கிறேன் இல்லையா, அதனால் இந்த கடாயிலே செஞ்சுக்கிறேன் நான். அந்த தண்ணிக்கு களிக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் அந்த சீரக அரிசியோ இல்லை ரவையோ எதுவுமே சேர்க்க போகிறேன். கோதுமை ரவை இந்த மாதிரி எதையாவது ஒன்று சேர்த்து செய்வேன். இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இது ப்ளைன் ராகி களி செய்ய போகிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னு, 2 இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட, இது ராகி மாவு கூட நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கட்டிலாமல் அந்த தண்ணியிலேயே நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கட்டிலாமல் கிளறிடணும். அடுப்பில் நான் சிம்மில் வச்சிடுறேன். இந்த மாதிரி எதுக்கு செய்கிறோன்னா, நம்ம ராகி எல்லா மாவும் போடும்போது நம்மளுக்கு கட்டி தட்டாது, நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம், கிளறக்கூடாது. இப்போது இது ஒன்று போல் அந்த தண்ணியெல்லாம் மேலே பொங்கி வரும். நல்லா அந்த மாவை நல்லா அப்படியே பொங்கி ஒன்று போல் சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம கிளறணும். நான் இது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நான் கிளறும்போது காட்டுறேன். யாருக்கெல்லாம் களி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். களி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் அதோட தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு நம்ம கரெக்டாக வச்சுட்டோன்னா களி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எனக்கு கோதுமை மாவு களி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாஜ்ரா, ஜவஹர்னா என்ன சொல்கிறோம், சோளத்தில் செய்வாங்க. சோள மாவை இதை நல்லா பவுடர் ஆக்கி வச்சுட்டு, இதே மாதிரி தான் ராகி மாவு மாதிரியே தான் சோள மாவும் பண்ணிவிட்டு அதில் களி செஞ்சால் அவ்வளோ வாசனையாக அருமையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் சொரா குழம்பு, சொரா மீன் இருக்கு இல்லையா, அதோட குழம்பு வச்சுருக்கேன். அந்த குழம்பு தான் அப்படி இருக்குது. தகன்னு மின்னுதில்ல. போட்டு நேற்று களி ஆகிடுச்சு. இது நேற்று வச்ச சொரா மீன் குழம்பு. இந்த களிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு சாதம் வெந்துட்டுருக்கு, சரிங்களா? இதை நான் கிளறிட்டு எப்படிங்கிறத காட்டுறேன் நான். பாருங்கள், நம்ம கலையை நல்லா கிண்டியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கட்டி இல்லாமல் சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா? கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வேறு லெவலில் இருக்குது. நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம கட்டி எங்கேயுமே கட்டி இல்லை, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அப்படி கட்டி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி உடச்சி விட்டுட்டோன்னா போதும்.
உடச்சி விட்டுட்டாலே கட்டிலாம் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அது களி எப்படி ரவுண்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஏன்னா ராகி மாவு நல்லா வெந்து வரணும். அது வேகாமல் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு லூஸ் மோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், கையில் தண்ணி வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம மாவை இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம ராகி மாவு இது களி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் சூடு ஆறட்டும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ரவுண்ட் பண்ணுறதை காட்டுறேன். இந்த இதில் தான் செய்ய போகிறோம். கையில் தொட்டுட்டு அழகாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள். சூடாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து அப்பப்போ பச்சை தண்ணியில் கையை தொட்டுட்டு பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோதான் பாருங்கள். 3 களி வரும். நல்லா இதில் கொஞ்சம் நம்ம நினச்சிக்கணும். இதில் ஒட்டாமல் வரதுக்காண்டி பாருங்கள். களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நல்லா சூடாக இருக்கும். இது வந்து நான் வந்து சுறா மீன் குழம்புல தான் இந்த களியை இன்றைக்கி சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த களி நான் செஞ்சது பிடிச்சிருக்கு, இதில் ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி களி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.